வணக்கம். எறும்பூர கற்குழியும் என்பது நாம் ஏற்கனவே அறிந்த பழமொழிதான். அதனுடைய அர்த்தம், சிறிய எறும்பு கூட தொடர்ந்து செல்லும் போது கல் போன்ற கடினமான இடத்தில் கூட பள்ளத்தை ஏற்படுத்துகின்றது என்பது ஆகும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லும் ஒரு உவமையாகும். வாருங்கள், பயிற்சி பற்றி பிரேம் ராவத் அவர்கள் கூறுவதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அறிவு என வரும் பொழுது, அதாவது உலகத்தில் அறிவு என வரும் பொழுது அதிலே ஒரு வேடிக்கையான விஷயம் உள்ளது. நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கலாம், ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் தானாகவே உங்களின் உள்ளே செல்லாது. நீங்கள் புத்தகத்தை படிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது உங்களின் உள்ளே செல்லும். வெறுமனே ஒரு புத்தகத்தை வாங்குவதாலே அதில் உள்ள விஷயங்கள் உங்களின் உள்ளே செல்வதில்லை. தன்னை அறியும் அறிவும் அதே போன்றதுதான். அதனை அறிந்திருப்பதன் மூலம் எதுவுமே நடைபெறுவதில்லை. அதனை பயிற்சி செய்யும் பொழுது மட்டுமே அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். என்னிடம் ஒரு வயலின் இருக்கின்றது. நீண்ட காலத்திற்கு முன்னால் எனது மனைவி எனக்கு அதனை அன்பளிப்பாக தந்தார். அந்த நேரத்தில் அதனை எவ்வாறு வாசிப்பது என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுதும் அதனை எவ்வாறு வாசிப்பது என எனக்கு தெரியாது. நான் வீட்டில் உள்ள பொருட்களை தேடிய பொழுது இந்த வயலினை கண்டேன். நான் அதனை எறியவும் இல்லை, விற்கவும் இல்லை. இப்பொழுதும் என்னிடம் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுதும் எனக்கு அதனை வாசிக்க தெரியாது. நான் அந்த வயலினை 30 வருடங்களுக்கு மேலாக வைத்திருந்தபடியால் ஏதாவது நடைபெற்றிருக்கும் இல்லையா? ஆனாலும் நான் ஒரு பொழுதும் அதனை பயிற்சி செய்யவில்லை. அதனை ஒரு பொழுதும் இசைக்கவில்லை. அதனை ஒரு பொழுதும் கற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தில் பலரும் அவ்வாறுதான் உள்ளார்கள். ஒரு வயலினை வாங்கி நீண்ட காலம் வைத்திருந்தால் அதனை எவ்வாறு வாசிப்பது என தங்களுக்கு தெரிய வரும் என எண்ணுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அமைதியை பற்றி பேசுகின்றார்கள். பேசிக்கொண்டே இருப்பார்கள். மன்னிக்க வேண்டும், அது அவ்வாறு வேலை செய்வதில்லை. இவ்வளவு காலமும் 30 வருடங்களாக நான் வயலின் 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 என ஓதியிருக்கலாம். மிகப்பெரிய வயலின் வித்வான்களின் படங்களை வைத்து அவற்றிற்கு முன்னாலே ஊதுபத்தி கொளுத்தி, பிரபல்யமான இசையமைப்பாளர்களின் படங்களின் முன்னாலே பக்தி பாடல்கள் பாடியிருக்கலாம். அவர்களது இசையின் புகழை பாடிக்கொண்டிருந்திருக்கலாம். என்னதான் செய்தாலும் என்னாலே அந்த வயலினை வாசிக்க முடியாது. அமைதியை பற்றிய ஒரு எண்ண கருத்தை வைத்திருப்பதனால் அமைதி வருவதில்லை. அமைதி உணரப்பட வேண்டும். அமைதி என்றால் என்ன என்ற ஒருவரது எண்ண கருத்தாக அது இருக்கக்கூடாது. அதனை அல்ல நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் உங்களின் உள்ளே உள்ள அமைதியை உணர வேண்டும். வேறு பலரும் இவ்வாறான விஷயங்களை கூறுகின்றார்கள். அப்படியென்றால் உங்களுக்கும் மற்றவர்கள் கூறுவதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன என ஒருவர் என்னிடம் கேட்டார். என்னை விட திறமையாக பேசக்கூடியவர்கள் பலர் உள்ளார்கள். ஒரு விஷயத்தை என்னை விட மிகவும் அற்புதமாக சொல்லக்கூடியவர்கள் உள்ளார்கள் என்பதனை நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் எனது வல்லமை அந்த வார்த்தைகள் அல்ல, அமைதிதான் எனது வல்லமை. நான் உலகமெங்கும் சென்று தண்ணீரை பற்றி பேசுவது மட்டுமல்ல, என்னிடம் அதற்கான ஒரு வழிமுறை உள்ளது. யார் தாகம் உள்ளவர்களோ அவர்களுக்கு என்னாலே தண்ணீரை வழங்க முடியும். அதுதான் வித்தியாசம். உங்களது வாழ்க்கையில் அவ்வாறு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒருவர் இருந்தால் எப்பொழுதும் தாகத்துடன் இருங்கள். இல்லையென்றால் தாகம் அடையாதீர்கள். ஏனெனில் அது மிகவும் துன்பகரமாக இருக்கும். விடுமுறை தினங்களில் வீடுகளில் விருந்துக்கு அழைப்பார்கள். அங்கு நல்ல உணவு கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அதனாலே
விருந்துக்கு செல்லும் பொழுது தாங்கள் பசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு செல்வதற்கு முன்னர் மக்கள் உணவு உண்ணாமல் தவிர்த்து கொள்ள விரும்புவார்கள். ஆனால் அடுத்த நேர சாப்பாடு எங்கிருந்து வருமென உங்களுக்கு தெரியாத பொழுது உங்களுக்கு பசி எடுத்தால் அது மிகவும் துன்பமாக இருக்கும், அது வேதனையாக இருக்கும். எனவே அந்த அமைதியை உணருங்கள். இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.